அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் கபடி லீக், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மும்பை வெர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ், இந்த 2 டீமும் ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்காவான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ஜிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் 70 lakhs வச்சுருக்காங்க. ஒரு 20 டீம் பிக் பண்ணி போட்டோம் அப்படின்னா சுயராக நீங்கள் வந்து ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி ஏற்படுத்திக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ சூப்பராக பார்ப்போம். ஸோ எந்தெந்த பிளேயர்ஸு எப்படி லீஸ்ட் பிக்கில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, முக்கியமான பிளேயர்ஸு. ஸோ அதை எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 8 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்க. நம்ம ப்ரைம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அல்லது அட்னிலா D11 அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா 2074 பேர் இருக்காங்க. கரெக்டான சேனல்ஸில், நம்ம சேனல்ஸில் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக்கான சேனல்ஸில் போய் ஏமாந்துடாதீங்க. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். உங்கள் ப்ரைம் டீம்ஸ் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நாம் ப்ரிடிக்ஷனில் போயிடலாம். ஸோ ஓகே, இப்போ 2 டீம்ஸோட ஸ்டார்டிங் 11 பார்த்தலாம். ஸ்டார்டிங் 7. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர். ஸோ அதுக்கடுத்து ஹுமான் சிங் ரைட் இன்னில் நிற்பார். ஸோ அதுக்கு ரைட் ரைடரும் கூட. சுரீந்தர் சிங் ரைட் கவர் பொசிஷன். ஸோ அதுக்கடுத்து அமீர் முகமது சபர்னேஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பொசிஷனில் ப்ளே பண்ணுவார். ஸோ சூப்பர் பண்ண ஒரு ரைட் ரைடர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஸ்வந்த், ஸோ லெஃப்ட் இன்னு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர். ஸோ அதுக்கடுத்து மகேந்தர் சிங் லெஃப்ட் கவர், சோம்பீர் லெஃப்ட் கார்னர். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மும்பை டீம்ஸோட ஸ்டார்டிங் 7s ஆகிருக்கும். ஸோ சப்ஸ்டியூட் பிளேயர்ஸாக 2 பேர் அவைலபிளாக இருப்பாங்க. ஏன்னா மாருதி எர்னாக் வந்து சூப்பராக லாஸ்ட் சீசன் ப்ளே பண்ணியிருந்தார். இந்த சீசனில் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணாதனால சோம்பீர் அந்த பிளேஸில் வந்திருக்காரு. நல்லாவே ப்ளே பண்ணிகிட்ருக்கார். ஸோ ஓகே, அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸுடைய ஸ்டார்டிங் 7 அப்படின்னு பார்க்கும்போது சுபம் சிண்டே ரைட் கார்னர் பொசிஷன். ஸோ அதுக்கடுத்து நிதின் குமார் ரைட் இன்னில் நிற்பார். ஸோ ரைட் ரைடரும் கூட. ஸோ வைபவ் கார்ச்சே ரைட் கவர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணீந்தர் சிங் சூப்பர்பான ரைடர், நல்ல டாலான ரைடர். ஸோ ரைட் ரைடர் சென்ட்ரல் பொசிஷன் நிற்பார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தர்பன் சௌஹான் லெஃப்ட் கவர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் யாதவ் லெஃப்ட் இன்னில் ப்ளே பண்ணுவார். ஸோ லெஃப்ட் ரைடர். ஆதித்யா சிண்டே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் கார்னர். ஸோ ஓகே, இப்போ 2 டீம்ஸோட ரைடர் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ பெங்கால் வாரியர்ஸோட முக்கியமான ரைடர் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா மணீந்தர் சிங் ஒரு ரைட் ரைடர். அவர் தான் வந்து பிரைமரி ரைடராக ப்ளே பண்ணுவார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ரைடராக நிதின் குமார் ரைட் ரைடர். 2 பேருமே ரைட் ரைடர் தான். ஸோ அதுக்கடுத்து டெர்ஷரி ரைடரை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் யாதவை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து லெஃப்ட் ரைடராக இருப்பார். ஸோ ஓகே, அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ முக்கியமான ரைடர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹுமான் சிங் ரைட் ரைடர், இவர் தான் பிரைமரி ரைடர். ஸோ அதுக்கடுத்து சபர்னேஸ் செகண்டரி ரைடர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி ரைடரை வந்து பார்த்திங்கன்னா விஸ்வந்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மும்பை பொறுத்தளவில் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பெஸ்ட் ரைடர் இல்லை, ஆனால் நல்ல ஒரு டிஃபென்ஸான டீம், ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ரைடர்ஸ் இல்லை. இப்போ குமான் சிங்கை பொறுத்தளவில் அந்தளவுக்கு ரைடில் பெஸ்ட்டாக பண்ணுறது இல்லை. இருந்தாலும் அவங்களுடைய அந்த டிஃபெண்டர்லாம் சூப்பராக இருக்கிறதுனால தான் ஒரு மும்பை பொறுத்தளவில் நல்ல ஒரு டிஃபென்ஸ் டீமு. ஸோ அந்த பேசிஸில் தான் அவங்க அதிகமான மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுவரை ப்ளே பண்ண மேட்சஸில் மும்பையோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாயிண்ட் டேபிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், பாயிண்ட் டேபிளை பொறுத்தளவில் புனேரி பல்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஜெய்ப்பூர் வந்து அவங்களோட சரியான டிஃபென்ஸ் டீமு. ஸோ அதுக்கடுத்து ஜெய்ப்பூர் பிங்க் தேந்தர்ஸ் இருக்காங்க, குஜராத் கைன்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து பெங்கால் வாரியர்ஸ் 4th பிளேஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூமும்பா வந்து பார்த்திங்கன்னா 7th பிளேஸில் தான் இருக்காங்க. ஆனால் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பெங்கால் வாரியர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 மேட்ச் ப்ளே பண்ணி 3 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 2 டீம்ஸ்க்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷனோட எண்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ மும்பை இந்தியன்ஸ் பிளேயரோட எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ மும்பை இந்தியன்ஸுடைய டிஃபென்ஸில் முக்கியமாக இருக்க போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெங்கால் வாரியர்ஸோடைய ரைடரை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ ரைடர் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ரைடர் யார்? மணீந்தர் சிங் ரைட் ரைடர். ஸோ அதே விஷயம் இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
செகண்டரி ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நிதின்குமார். அவருமே வந்து ரைட் ரைடர். 2 பேருமே ரைட் ரைடர். ஸோ அதுக்கடுத்து டெர்சியரியை தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க ஸ்ரீகாந்த் யாதவ் பொறுத்தளவுல. ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்காரு. டெர்சியரி அவரில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைடர். ஸோ அதிகமான ரைடு யார் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிந்தர் சிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிதின்குமார். மணிந்தர் சிங் தான் அதிகமான ரைட்ஸு போவாங்க. 2 பேருமே அதிகமான ரைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஸோ இப்போ ரைட் ரைடர் தான் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. அப்போ மும்பை டீம்ஸோட டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் ரைடர் வந்து எந்த சைடு போவார் ஃபஸ்ட்டு போவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் கார்னர் சைடு தான் போவார். ஏன்னா ரைட் ரைடர் லெஃப்ட் கார்னர் தான் போவார். ஸோ அப்போ லெஃப்ட் சைடு போகும்பொழுது லெஃப்ட் சைடு ஆஃப் த கோர்ட் போகும்பொழுது ஸோ அப்போ லெஃப்ட் கார்னராக இருக்கக்கூடிய சோம்பியிருக்கான அதிகமாக பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ லாஸ்ட் மேட்சோட சூப்பராக ப்ளே பண்ணி சூப்பர்பான டேக்கிள்ஸ்லாம் எடுத்திருந்தார். ஸோ 120 பாயிண்ட்ஸ் வரை டீம் பாயிண்ட்ஸ் வந்திருந்தது. அதனால் சோம்பீர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிளேயராக டெஃபினட்டாக இன்றைக்கி மேட்ச் இருப்பார். அப்போ லெஃப்ட் கார்னரில் வந்து சோம்பீர் இருந்தார் அப்படின்னா ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கவராக இருக்கக்கூடிய இந்த பிளேயர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கவரில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரீந்தர் சிங். என்ன சுரீந்தர் சிங் தான் ரைட் கவரில் நிற்கிறாரு. டேஸ் அடிக்கிறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து சோம்பீர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டேக்கிள் அதாவது காலை உள்ளே விடும்போது சோம்பீர் வந்து அந்த கரெக்டாக காலை கேட்ச் உள்ளே வைக்கும்போது எடுக்கணும். ஸோ இல்லை தவறுனா அப்படின்னா ஸோ அந்த டைமில் அடித்து வெளியே தண்டுறதுக்கு யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா சுரீந்தர் சிங் டேஸில் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸை பொறுத்தளவில் முக்கியமான 2 பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது சுரீந்தர் சிங் அண்டு சோம்பீர் இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே அதே சமயத்தில் இப்போ இவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து லெஃப்ட் ரைடர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் யாதவ் இருக்காங்க. ஸோ ஸ்ரீகாந்த் யாதவ் வந்து எங்கே போவார் அப்படின்னா ரைட் சைடு ஆஃப் த கோர்ட் தான் போவார். ஸோ ரைட் சைடு ஆஃப் த கோர்ட் போகும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கார்னரில் நிற்கிறார். ஸோ அப்போ அவருக்கு அதிகமான டேக்கிள் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ரிங்கு வந்து செகண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரியாக வந்து பார்த்திங்கன்னா சோம்பீர் அண்டு சுரீந்தர் சிங் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. செகண்டரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிங்கு அண்டு பார்த்திங்கன்னா மகேந்திர இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகும். அதாவது இந்த சைடு போகும்பொழுது ரைட் சைடு ஆஃப் த கோர்ட் போகும்பொழுது ஒரு லெஃப்ட் ரைடர் ரைட் சைடு ஆஃப் த கோர்ட் தான் போவார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் ரிங்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கவரில் இருக்கக்கூடிய மனிதர். ஸோ இவங்க 2 பேரும் கவர் ஆகும். ஸோ அப்போ இவர் தான் டேஸ்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா மகேந்தர் சிங்க்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆனால் ஸ்ரீகாந்த் யாதவ் அதிகமான ரைட்ஸ் போவாரா அதுதான் உங்கள் கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ அதிகமான ரைட்ஸ் எந்த சைடு போவாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஆஃப் த கோர்ட்டு அப்போ லெஃப்ட் கார்னருக்கு தான் அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரீசெண்டாக இப்போ ஒரு விஷயம் நடக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கபடியில் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா கார்னர் பிடிப்பார், கடைசி வரை கார்னர் தான் பிடிப்பார். அப்போ அசால்ட்டாக ரைடர் வந்து இழுத்துட்டு ஈஸியாக பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ அழகாக சூப்பராக கபடி விளையாடுறாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிராமத்தில் விளையாடுற மாதிரி அந்த டேஸ்ட் தான் முக்கியமாக இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முக்கியமான 2 டேஸ்ட்டு ஸோ அதாவது கவரில் ப்ளே பண்ணக்கூடிய அந்த கவர் தான் டேஸ்ட்னு சொல்லுவோம். லெஃப்ட் கவர் மகேந்தர் சிங்கு, ரைட் கவர் சுரீந்தர் சிங். 2 பேருமே இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. சுரீந்தர் சிங் தான் இன்றைக்கி மோர் இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. மகேந்தர் சிங்கோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் டீம் பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இட்ஸ் ஓகே. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டிஃபெண்டர்ஸில் முக்கியமாக இருக்க போகிறது யார் அப்படின்னா சோம்பீர், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுரீந்தர் சிங்கு. ஆனால் சுரீந்தர் சிங்கு கொஞ்சம் அவசரப்படுறாரு, கொஞ்சம் நிதானமாக ஆடினார் அப்படின்னா டெஃபினேட் நல்லா பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான நிறையா டேக்கிள்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது டேஸ்ட் மூலம். ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பீர் அதிகமான டேக்கிள் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பிளேயரும் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க, லெஃப்ட் கவர் அண்டு ரைட் கவர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறது யார் அப்படின்னா ரிங்கு இருப்பார் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்தர் சிங் இருப்பார். ஸோ இவங்க 2 பேரில் இருப்பார். இந்த 3 பிளேயர்ஸ் தான். இந்த 4 பிளேயரில் 3 பிளேயர் டீமில் சம்டைம் 4 பிளேயர் ஒன் சைடாக மேட்ச் போனது அப்படின்னா 4 பேருமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து பெஸ்ட்டான டீம் அப்படின்னால ஒன் சைடாக கேமை கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் இந்த 4 பேருமே டீமில் வந்துடுவாங்க. ஸோ அதனால் அந்த 4 பேருமே இம்பார்ட்டன்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 பேரில் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது 2 பேர். ஸோ அதுக்கடுத்து வந்து ரிங்குவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா மகேந்தர் சிங்கோ. ஏன்னா வந்து கார்னர் எடுக்கலை அப்படின்னா டேக்கில் எடுக்கலை அப்படின்னா இப்போ மகேந்தர் சிங் தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ் அடித்து வெளியேடுவார். ஸோ அதன் மூலம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சபர்னேஸ் இவருடைய ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். ரைடு மூலம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், டிஃபென்ஸ் மூலமும் பாயிண்ட் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து சபர்னேஸ் வந்து எந்த மாதிரி டைமில் அனுப்புவாங்க அப்படின்னா சூப்பர் டேக்கில் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெங்கால் வச்சு இங்கே மும்பை வந்து பார்த்திங்கன்னா
ரைடு போகும்போது அந்த சைடு பெங்கால் சைடு சூப்பர் டேக்கிள் இருக்குது அப்படின்னா சூப்பர் டேக்கிள் 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் சபர்னேஸ் தான் போவார். ஸோ அந்த மாதிரி டைமில் 3 பேரையும் தொட்டு 2 பேரும் அதில் ஒரு பாயிண்ட்ஸ் ஈஸியாக அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். டிஃபென்ஸ்லேயும் பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அதிகமான பாயிண்ட்ஸு ஸோ எல்லா வகையிலையும் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுனால சபர்னேஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிளேயராக இருப்பார். ஸோ ஓகே. அதுக்கடுத்து குமான் சிங்குடைய ரைடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டிஃபென்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும்போது குமான் சிங்குடைய ரைடும் பெஸ்ட்டாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் குமான் சிங்குடைய ரைடும் டீசெண்டாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே. இவங்களாம் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. விஸ்வந்த் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரைடு போகிறதுல லெஃப்ட் இன்னில் தான் நிற்கிறாரு. கொஞ்சம் ரேரான பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியாக சில நேரங்களில் டீமில் வந்துடுறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ ஓகே. அப்படி பார்க்கும்பொழுது அப்போ மும்பை யூம்பா டீம்ஸை பொறுத்தளவில் எந்தெந்த பிளேயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க அப்படின்னா சோம்பீர் டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு யூஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுரீந்தர் சிங் ரைட் கவர் ஒரு லெஃப்ட் கார்னர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குமான் சிங் ரைட் ரைடரு, சஃபர்னேஸ் இந்த 4 பிளேயர்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒன் மோர் பிளேயர் நீங்கள் வந்து ஒன் சைடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளேயர் வரை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 3 பேரையுமே நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணலாம். விஸ்வந்த், மஹேந்தர் சிங்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு 3 பேரையுமே ஒரு ஆப்ஷனலாக யூஸ் பண்ணி மாற்றி ரொட்டேஷனில் பிக் பண்ணலாம். ஸோ என்னையை பொறுத்தளவில் ஒன் சைடாக டீம் எடுக்கும்போது ரிங்கு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்தர் சிங் இவங்க 2 பேரையும் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக. சப்போஸ் 5 பிளேயர் பிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 4 பிளேயர் பிக் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அந்த 4 பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ஸாக இருக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோம்பீர். ஸோ அதுக்கு சோம்பீர் வந்து லீஸ்ட் பீக்கில் தான் இருக்கார். ஸோ அதுக்கடுத்து வந்து ரைட் கவரில் இருக்கக்கூடிய சுரீந்தர் சிங் லீஸ்ட் பீக்கில் தான் இருக்கார். ஸோ அது முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. சபர்னேஸ். ஸோ அதுக்கடுத்து குமான் சிங். ஏன்னா டிஃபென்ஸ் ஓரளவு நல்லா பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக அப்போ ரைடு பாயிண்ட்ஸும் வந்துடும். அப்போ பிரைமரி ரைடரே அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது குமான் சிங் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிக்கு ஒரு சில ரைட்ஸ் போனாலும் சபர்னேஸும் பாயிண்ட்ஸ் எடுத்துருவார். ஸோ இந்த 4 பிளேயர்ஸும் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. ஸோ ஓகே. மும்பை இந்தியன்ஸ் யூம்பா பொறுத்தளவு தான். ஸோ ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் பார்க்கலாம். ஸோ பெங்கால் வாரியர்ஸை பொறுத்தளவில் இப்போ இவங்களுடைய ரைடர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ சூப்பராக ரைடு பண்ணிகிட்டு இருக்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ரைடர் மணிந்தர் சிங். ஸோ மணிந்தர் சிங் சூப்பராக சென்ட்ரல் பொசிஷனில் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதுக்கடுத்து செகண்டரி ரைடர் நிதின்குமார் இருக்கார். இவங்க 2 பேர் தான் முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டியர் ரைடர். 2 பேருமே ரைட் ரைடர் இருப்பாங்க ரைடரை பொறுத்தளவு. ஸோ இப்போ டிஃபென்ஸை பொறுத்தளவில் இப்போ டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பெங்கால் வாரியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே மும்பை இந்தியன்ஸுடைய ரைடர் அப்படின்னு பார்க்கும்போது பிரைமரி அண்ட் செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ரைடராக தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து விஸ்வந்த் தான் லெஃப்ட் ரைடராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ரைடர்ஸ் இருக்கனால இப்போ இங்கே இம்பார்ட்டன்ஸாக டிஃபென்ஸில் யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா லெஃப்ட் கார்னரில் இருக்கக்கூடிய ஆதித்ய சிண்டே. இவருமே லீஸ்ட் பீக்கில் தான் இருக்கார். இவர் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருப்பார். ஆனால் சுபம் சிண்டேயோடைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பாயிண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸு சுபம் சிண்டே தான். அந்தளவு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ரைடர் இருக்கனால ஸோ அவங்க எந்த சைடு போவாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஆஃப் த கோர்ட்டு தான் போவாங்க. ஸோ அதனால் லெஃப்ட் கார்னர் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. அப்போ லெஃப்ட் கார்னருக்கு டேஸ் யார் நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ரைடு போகும்பொழுது இப்போ டேஸ் ரெடியாக இருக்கிறது யார் அப்படின்னா ரைட் கவரில் இருக்கக்கூடிய வைபவ் கார்ச்சி. ஸோ 2 பேருமே இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. லெஃப்ட் கார்னர் இருக்கக்கூடிய ஆதித்யா அண்டு வைபவ் கார்ச்சி 2 பேருமே இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க இந்த மேட்ச் இவங்களுடைய டிஃபென்ஸை பொறுத்தளவில். ஸோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இவங்க தான் மோர் இம்பார்ட்டன்ஸாக இருக்க போகிறது பெங்கால் வாரியர்ஸை பொறுத்தளவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா சிண்டே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கவரில் இருக்கக்கூடிய வைபவ் கார்ஜே. ஸோ லெஃப்ட் கார்னரும் ரைட் கவரும் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. ஏன்னா லெஃப்ட் சைடு போகும்பொழுது ரைடு போகும்பொழுது ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைபவ் கார்ஜே தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் அடிப்பதற்கான பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து டேஸ் மூலம் அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எஸ்டர்டே மேட்ச் கூட இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ அபிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பீக்கில் இருந்தார். டேஸ் மூலம் அதிகமான பாயிண்ட்ஸ் அவர் கிடைச்சிது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக வைபவ் கார்ச்சையும் கொஞ்சம் லீஸ்ட் பீக்கில் தான் இருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். இன்றைக்கி மேட்சை பொறுத்தவரை இந்த ரைட் கவர் அந்த டேஸை பற்றி அதிகமாக தெரியாது. பொதுவாக அந்த கபடி விளையாட பிளேயர்ஸ் அதிகமாக தெரியும். டேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. ஆனால் இப்போ அதே மாதிரி தான் இப்போ நடக்கிற ப்ரோ கபடி நல்லாவே அடிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் டச் பண்ணாலே டேஸ் கவர் பண்ணிடுறாரு. ஈஸியாக கவர் பண்ணி அடித்து வெளியே தள்ளிடுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது லெஃப்ட் கார்னர் அண்டு ரைட் கவர் இருப்பாங்க இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து செகண்டரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறது யார் அப்படின்னா சுபம் சிண்டே ரைட் கார்னர். ஸோ ரைட் கார்னர் இப்போ வந்து ரைட் கார்னர் சைடு வந்து ஒரு லெஃப்ட் சைடு தான் போக முடியும். ஸோ அந்த சைடு விஸ்வந்த் இருக்கார். ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ ஆனால் சுபம் சிண்டே டீம் பாயிண்ட்ஸில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுபம் சிண்டேயுடைய
டேக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இவங்க வந்து அவுட் ஆயிட்டாங்க. ஒரு 3 பேர் அவுட் ஆயிட்டாங்க. ஒரு 4 பேர் நிக்கிறாரு. கண்டிப்பா சுபம் சென்டே அவுட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்காது. ஏன்னா அதிகமான ர ரைடு வந்து எந்த சைடு போவாங்கன்னா, ஆதித்யா சிண்டே போற சைடு தான் போவாங்க. சப்போஸ் இவர் ஆதித்யா சிண்டே அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா, ஸோ அந்த மாரி டைம்ஸ்ல ஒரு 4 பிளேயர் நிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த மாரி டைம்ல சுபம் சென்டேயுடைய சூப்பர் டேக்கிள் அந்த மாரி 4 பிளேயர்ஸ் நிக்கும்பொழுது, அதாவது 3 பிளேயர்ஸ் சப்போஸ் நின்னாங்க அப்படின்னா, அந்த மாரி சூப்பர் டேக்கிள் எடுப்பதற்கான பாயிண்ட்ஸ் கூட இருக்கு. சூப்பர் டேக்கிள் மூலம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால சுபம் சிண்டே ஒரு இம்பார்ட்டன்ஸா இருப்பாரு. ஸோ அவருக்கு இப்போ வந்து சுபம் சிண்டே ரைட் கார்னர். ஸோ அவருக்கு யார் லெஃப்ட் கவர்ல இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தர்பன் சௌஹான். ஸோ தர்பன் சௌஹான் அண்ட் ரைட் கார்னர் லெஃப்ட் கவர்ல இருக்காரு. ஸோ இவரை விட என்னை பொறுத்தளவுல ரைட் கார்னர்ல இருக்கக்கூடிய சுபம் சிண்டே கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பார். ஸோ அப்படின்ற விஷயத்த நல்லா பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே. இதுதான் டிஃபென்ஸை பொறுத்தவரை. ஸோ அப்போ இன்னர் பொசிஷனில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்ரீகாந்த் யாதவ். ஸோ ஸ்ரீகாந்த் யாதவ் பொறுத்தவரை ஒரு சில மேட்சஸ் நல்லாவே ரைடு பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் இங்கே டிஃபென்ஸில் இருக்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் யாதவ் லெஃப்ட்டில் இருக்கார். இங்கே வந்து டிஃபென்ஸில் இங்கே ரிங்கு வந்து ரைட் கார்னரில் இருக்கார். ஸோ ரைட் கார்னரில் இருக்க அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, மகேந்தர் சிங்கும் சூப்பராக வந்து டேஸ் பண்ணுவார். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியுமா ஸ்ரீகாந்த் யாதவ்? ஸோ அந்த விஷயத்தையும் கெஸ் பண்ண வேண்டியிருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பிக்கிங் கம்மியாக இருக்குது. ஒரு எஸ்கே கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காண்டிய பிளேயர். சரி ஓகே. இப்போ ஒன் சைடாக பெங்கால் வாரியர்ஸுக்கு ஒரு 4 ஆர் 5 பிளேயர்ஸ் வரை நம்ம பிக் பண்ணணும். அப்போ யாரெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மணிந்தர் சிங்குடைய பாயிண்ட்ஸு ஓரளவு டீசெண்டாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிகமாக கேப்டன் அவரை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மணிந்தர் சிங்கு. ஆனால் இன்னைக்கு மேட்சை பொறுத்தவரை மணிந்தர் சிங் டீமில் கேப்டன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு வீசியாக வேணால் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கங்க. ஸோ அதனால் வந்து ஏன்னா மும்பையை பொறுத்தளவில் சூப்பர்பான ஒரு டிஃபென்ஸ் டீமு. இப்போ மணிந்தர் சிங் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து லெஃப்ட் கார்னரில் இருக்கக்கூடிய ஆதித்யா சிண்டே, ரைட் கவர் பொசிஷனில் இருக்கக்கூடிய வைபவ் கார்ஜே இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. இந்த 3 பேர் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. நிதிஷ் குமாரை பொறுத்தளவில் ஸோ ரைட் இன்ல நிற்கிறாரு, ரைடும் போவார். ஸோ அதனால் டிஃபென்ஸ் அண்டு ரைடு பாயிண்ட்ஸ் ரெண்டுமே கிடைச்சுன்னா அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருப்பார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5th பிளேயராக நீங்கள் வேணும் அப்படின்னா சுபம் சிண்டே கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். அவர் அதிகமான பிக்கிங் அவரை தான் பிக் பண்ணியிருக்காங்க. 95% மேலே பிக் பண்ணி. ஆனால் அவருடைய பாயிண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அடிப்பில் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் விசிலேயே அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது சுபம் சிண்டே ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு. அதாவது டீமில் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கேப்டன் விசி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இவங்களில் இம்பார்ட்டன்ஸாக இருக்க போகிறது லெஃப்ட் கார்னரில் இருக்கக்கூடிய ஆதித்யா, ரைட் கவரில் இருக்கக்கூடிய வைபவ் கார்ஜே, ரைட் கார்னர் சுபம் சிண்டே, ஸோ அதுக்கடுத்து மணிந்தர் சிங் ரைடர் அவர் இருப்பார். ஸோ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது சுபம் சிண்டே அல்லது நிதின்குமாரும் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. இந்த 5 பிளேயர் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. ஸோ ஓகே. இந்த 5 பிளேயரும் மிக மிக இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. ஸோ இதான் ஓகே. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் மூலம் பெங்கால் வாரியர்ஸ் இப்படி தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம்ஸும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். ஸோ ஓகே. இதுவரை 2 டீம்ஸோட பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரீம் லெவல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பாயிண்ட்ஸை வச்சு பார்த்தாலே தெரியும். எந்தெந்த பிளேயர்ஸ் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே. அதனால் இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை மட்டும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைமாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, கபடி பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு பிரைம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய சான்சஸ் இருக்குது. வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ஸ் பிளேயரை நீங்கள் பாருங்கள். ட்ரீம் 11 ஓப்பன் பண்ணி பிக்கிங் வைஸாக கம்மியாக தான் பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஒரு முக்கியமான மேட்ச்சு. ஸோ ஈஸியாக நம்ம எஸ்எல் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்எல், ஜிஎல்லுமே நம்ம வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஜிஎல் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை டீம் வேணுமோ நம்ம அதில் மெசேஜ் பண்ணுங்கள். டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு நம்ம ஜிஎல் டீம்ஸ் கொடுப்போம். அதுக்கான ஆனால் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே நண்பர்களே. இப்போ எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம பிக் பண்ணலாம், எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லீஸ்ட் பிக்கில் எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுரீந்தர் சிங்கு, மகேந்தர் சிங்கு, வைபவ் கார்ஜே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சௌஹான், ஆதித்யா சிண்டே, விஸ்வந்த், ஸ்ரீகாந்த் யாதவ். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பிக்கில் தான் இருக்காங்க. ஸோ இதில் இந்த லீஸ்ட் பிக்கில் நான் முக்கியமாக சொல்லியிருக்கேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கவரில் இருக்கக்கூடிய சுரீந்தர் சிங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருப்பார். அது மாதிரி இதில் சோம்பீரை நான் மென்ஷன் பண்ணல. அதை நல்லா நோட் பண்ணிங்க. சோம்பீர் இம்பார்ட்டன்ஸ் பிளேயர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் இருப்பார் சோம்பீரை பொறுத்தவரையில் நான் சோம்பீரை இதில் மென்ஷன் பண்ணலை. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பிளேயர்ஸ் வரை எடுத்து காமிக்க முடியும். சோம்பீர் இம்பார்ட்டன்ஸாக இருப்பார். ஸோ சோம்பீர் வந்து லீஸ்ட் பிக்கில் தான் இருக்கார். இவங்க இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. அவங்களுடைய பிக்கிங் கம்மியாக இருக்குது. ஸோ அதே சமயத்தில் பெங்கால் வாரியர்ஸுடைய டீம்ஸில்
ஆதித்யா சிண்டே சைடு தான் அதிகமான ரைட்ஸ் போவாங்க. அவருடைய பிக்கிங் கம்மியாக இருக்குது. இட்ஸ் ஓகே. அதே சமயத்தில் வைபவ் கார்ச்சே அவருக்கு ரைட் கவரில் நிற்கக்கூடிய வைபவ் கார்ச்சேயுடைய இதுவும் கம்மியாக இருக்குது. டி சௌஹான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கவரில் நிற்பார். ஸோ இவருடைய பிக்கிங்குமே கம்மியாக தான் இருக்குது. விஸ்வந்த் இவங்களாம் ஆல்ரவுண்டர், 2 பேருமே ஆல்ரவுண்டர் பொசிஷன்ஸ் தான். இவங்களுடைய பிக்கிங்குமே கம்மியாக இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக நம்ம ஏற்கனவே சொன்னதான் முக்கியமாக இருக்க போகிற பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பீர் இருப்பார் லெஃப்ட் கார்னரு நம்ம யூம்பா சைடு. ஸோ அவர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுரீந்தர் சிங்கு. ஸோ அதுக்கடுத்து ஆதித்யா சிண்டே இவர் வந்து ஆல்ரவுண்டர், சம்டைம் ரைடும் போவார். வைபவ் கார்ச்சி இவங்க தான் நம்ம மோர் இம்பார்ட்டன்ஸாக இருக்க போகிறாங்க. அதுக்கடுத்து செகண்டரி இம்பார்ட்டன்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்தர் சிங் இருக்க போகிறாரு. ஸோ அதுக்கடுத்து தான் இவங்கெல்லாம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லீஸ்ட் பிக்கில் இவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ ஓகே. இப்போ ஹை பிக்கில் யார் யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க? இப்போ ஆதித்யா சுபம் சிண்டே அண்டு அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கனால அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. சுபம் சிண்டே அண்டு ஜாதவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசெண்டாக ஹை பிக் தான். ஸோ இவங்கெல்லாம் அதிகமான ஹை பிக்கில் இருக்காங்க. இப்போ குமான் சிங் லீஸ்ட் அதாவது பிக்கிங் வைஸாக ஓரளவுக்கு கூட பண்ணி கொடுத்துருந்தாலும் கேப்டன்சியில் அதிகமாக கொடுக்கல. இப்போ டிஃபென்ஸ் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது குமான் சிங் ரைடு பாயிண்ட்ஸில் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஹை லெவலில் பிக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருமே லெஸ் இம்பார்ட்டன்ஸு. ஸோ இவங்கெல்லாம் எல்லாருமே இம்பார்ட்டன்ஸாக கூட சொல்லிடலாம். பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ நான் இவங்க வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டீமில் வர்றதுக்கான வாய்ப்பு மட்டும் இருக்குது. கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸாக தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெஸ்ட்டு கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ அதிகமாக யாரை கேப்டனை சூஸ் பண்ணியிருக்காங்க? மணிந்தர் சிங். மணிந்தர் சிங்கை பொறுத்தவரை இப்போ சோம்பி நல்லாவே கார்னர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதே சமயத்தில் அவருக்கு ரைட் கவரில் இருக்கக்கூடிய சுரீந்தர் சிங்கும் கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் மணிந்தர் சிங் மாட்டுவதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. அதையும் பார்த்துங்க. இருந்தாலும் அந்த ஒரு நீங்கள் வந்து கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் கேப்டன் தயவு செய்து கொடுக்க தேவையில்லை. ஒரு விசியாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எஸ்எல் போனால் கூட விசியாகவே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து சபர்னேஸ் கேப்டன்சிக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். சிவம் சிண்டே நீங்கள் கொடுக்க தேவையில்லை தான் நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேருமே நீங்கள் வந்து பெஸ்ட்டு கேப்டனாக எல்லாருமே சூஸ் பண்ணியிருக்காங்க. என்னையை பொறுத்தளவில் இவங்க 2 பேருமே ரெஸ்கி கேப்டன் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப ரேர் சாய்ஸு. பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ்னால் நீங்கள் வந்து சபர்னேஸை வந்து சபர்தனைஸை பொறுத்தளவில் அமீர் முகமது சபர்தனைஸை பொறுத்தளவில் நல்ல ஒரு கேப்டன்ஷிப்பிக்காக இருப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்கி கேப்டன் விசினா அதிகமான வாய்ப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோம்பீர், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுரீந்தர் சிங், வைபவ் கார்ச்சே, அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதித்யா சிண்டே இவங்க 4 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரெஸ்கி கேப்டன் விசி ஒரு ரிஸ்கில் கேப்டன் விசியில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 4 பேருக்குள்ள இருக்கும். சுயராக நீங்கள் பாருங்கள் மேட்ச் முடிஞ்சு டீமில் கண்டிப்பாக இவங்க 4 பேருக்குள்ள தான் ரெஸ்கியில் கேப்டன் விசி வந்தால் இவங்க 4 பேருக்குள்ள தான் சுயராக இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. அல்லது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சபர்னேஸ் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆல்ரவுண்டர் விஸ்வந்த், ஆதித்யா சிண்டே இந்த மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டி இன்னும் இருக்குது. சபர்னேஸ் வேணுன்னா வந்து வரலாம் கேப்டனாக. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேருக்குள்ள தான் டெஃபினேட்டாக கேப்டன் இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து ஆல்ரவுண்டர்ஸில் இவங்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 70 lakhs ஃபஸ்ட் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லீஸ்ட் பிக்கில் உள்ள பிளேயரை தான் கேப்டனாக போடணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் ஸ்ரீகாந்த் யாதவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வந்தோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு. ஸ்ரீகாந்த் யாதவ் கூட ஒரு சில மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விஸ்வந்த் அந்த அளவுக்கு ரைட்டாக இல்லை. ஆனால் டீமில் வந்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை வச்சுங்க. ஸோ இவர் அதாவது குமார் தன்கரை வந்து நீங்கள் நிதிஷ்குமார் தன்கரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவும் நல்ல சாய்ஸாக இருக்கும். ரைடரை பொறுத்தளவில் நீங்கள் வந்து மற்ற இந்த 3 பேரையும் நீங்கள் ட்ரை பண்ணுறத விட நிதின்குமார் ஏன்னா ஒரு டிஃபென்ஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நிதின்குமார் தன்கர் ஒரு ஆல்ரவுண்டர் பொசிஷனில் நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பார். ஆல்ரவுண்டரில் அப்போ நீங்கள் நிதின்குமார் தன்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சபர்ன் தனேஷும் 2 பேரும் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. ஆல்ரவுண்டரில் கேப்டன் விசி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே. இது ஒரு எஸ்எல் டீமாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து நீங்கள் ரொம்ப ரிஸ்கியாக நீங்கள் விசி ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு சோம்பி இருக்குது. ஒரு கேப்டன் அளவுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இன்றைக்கி மேட்சை பொறுத்தளவில் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹை பிக் தான். ஹை பிக் பிளேயர்ஸ் தான். இங்கே லீஸ்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 பிளேயர்ஸ் தான். டிஃபென்ஸில் மட்டும் நம்ம 3 பிளேயர்ஸ் லீஸ்ட் பிக்கில் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எனக்கு வந்து சுரீந்தர் சிங் வேணும் அந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அல்லது வைபவ் கார்ச்சே வேணும் அந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா அவரை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ ஆதித்யா சிண்டே, வைபவ் கார்ச்சே 2 பேரையும் பிக் பண்ண போகிறது ரிஸ்க்காக இருக்கும். அந்த அடிப்படையில் ஏன்னா இங்கே நிதின் தன்கரை பிக் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் நான் ஆதித்யா கார்ச்சே வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வைபவ் கார்ச்சே வச்சுருக்கேன் அல்லது நீங்கள் வந்து ஆதித்யா சிண்டே கூட பிக் பண்ணிக்கலாம். லீஸ்ட் பிக்கில் தான் கண்டிப்பாக பிக் பண்ணி ஆகணும். அவங்க தான் எஃபெக்டிவாக இருக்க போகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து சுபம் சிண்டே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கார்ச்சே ட்ரா பண்ணிவிட்டு சுபம் சிண்டே அந்த இடத்துல பிக் பண்ணிக்கிங்க. அல்லது வந்து சுரீந்தர் சிங் கூட இல்லை ரேஸில் மிஸ் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணால் கொஞ்சம் அவசரப்படக்கூடிய பிளேயர் தான்.
அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா சுரீந்தர் சிங்கோட ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து சுவம் சிண்டையை ஆட் பண்ணிக்கங்க. ஸோ எஸ்எலுக்கு. ஸோ ஓகே, இது கேப்டன் வந்து நான் வந்து சபர்னேஸ் அண்டு சோம்பீர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இல்லை சோம்பீர் ஓகே இல்லை நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சபர்னேஸ் கேப்டன் கொடுத்து நிதின் தன்கர் கூட விசி நல்லா இது ஒரு நல்ல ட்ரையாக இருக்கும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மணிந்தர் சிங் கூட ஒரு விசி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப வாய்ப்பு குறைவு. நீங்கள் எஸ்எல் போகிறதுனா ரிஸ்க் எடுத்தால் மட்டுமே அடிக்க முடியும். கண்டிப்பாக சபர்னேஸ் அண்டு மும்பை இந்தியன்ஸோட விசி இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸே எஃபெக்டிவாக இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சபர்னேஸ் அண்டு சோம்பீர் கொடுக்குறது நல்ல ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதில் லீஸ்ட் பிக் 2 பிளேயர்ஸ் தான் வச்சுருக்கோம். யார் அப்படின்னா 3 பிளேயர்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து 2 பிளேயர்ஸை கூட மாற்றிங்க. சுவம் சிண்டே மட்டும் ஆட் பண்ணிங்க. இவங்க 2 பேரில் ஒருத்தரை ட்ரா பண்ணி நீங்கள் வேணால் சுவம் சிண்டே ஆட் பண்ணிங்க. சுவம் சிண்டே ஆட் பண்ணி சுவம் சிண்டேக்கு வீசி கொடுக்குறது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பெஸ்ட்டாக தெரிகிறவங்க கண்டிப்பாக கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக ப்ளே பண்ணுவாங்க. எஸ்எல்லாக இருந்தாலும் ஜிஎல்லாலும் இருந்தாலும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி போட்டால் மட்டுமே நம்ம ஜிஎல் வின் பண்ண முடியும். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம பிரேம் டீம்ஸ் உங்களுக்கு எத்தனை டீம்ஸ் வேணுமோ இப்போ என்னை பொறுத்தளவு இப்போதைக்கு நம்ம பிரேம்ஸில் ஒரு 5 டீம் அல்லது 10 டீமுக்குள்ளே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பொறுத்தளவில் 5 டீம் கொடுக்க போகிறோம். கூடுதலாக டீம்ஸ் வேணாலும் நீங்கள் அவைல் பண்ணி கேட்டுக்கலாம். கண்டிப்பாக நம்ம டீம்ஸு கொடுப்போம். ஸோ ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் நம்ம போடலை. கண்டிப்பாக வந்து அதுக்கும் டீம்ஸ் கொடுப்போம். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.